எங்கள் மத்திய தலைமையோ எங்கள் கட்சியோ விமர்சிக்க மாட்டாங்க. எங்கள் மாநில தலைவரோட மட்டும்தான் அவங்க விமர்சனம் இருக்கும். அதனால் அதே மாதிரி அங்கே இருக்கிற தலைவர்களுக்குள்ளே தான் இருக்கும். இது ஓட்டு சதவீதத்தையோ மற்றத்தையோ எதுவுமே அது வந்து பாதிக்க. அது எப்படி சார்? இப்போ ஒரு பக்கம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிடுறாரு, அதிமுக பொது எதிரியான திமுக வீழ்த்துறதுக்கு எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு ஒரு பக்கம் அறிக்கை வருது. இன்னொரு பக்கம் அதே அதிமுகவை அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியோட மாநில தலைவர் விமர்சிக்கிறார். அப்ப எப்படி அதிமுகவோட வாக்குகள் பாமகவுக்கு? அது ரொம்ப நல்ல கேள்வி உங்களோடது. வந்து ஒரு சரியான கேள்வி. அதுக்கான என்னுடைய தெளிவான பதில் என்னவாக இருக்கும் என்றால், இதுவரைக்கும் மக்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது ரெண்டு சாய்ஸ் தான். அவங்களுக்கு வந்து வேறு வாய்ப்பே கொடுக்கப்படலை. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் உங்கள் மரணத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறீங்க? துப்பாக்கியில் சுட்டுக்கிறீங்களா, தூக்கில் தொங்கிக்கிறீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ தான் ஒரு மூன்றாவது வந்து வாழக்கூடிய வெளிச்சம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எப்பா இவங்க 2 பேருக்குள்ளேயே 50 ஆண்டு காலமாக நம்ம அடிபட்டுக்கிட்டே இருந்தோமே, இன்றைக்கு தான் நமக்கு ஒரு வெளிச்சக்கிட்டு வருதுன்னு மூன்றாவதாக இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோன்னு ஒரு தேசிய அணி. இங்கே வரவே முடியாது. தேசிய கட்சி தமிழகத்துக்குள்ளே நுழைய வாய்ப்பே கொடுக்கப்படவே மாட்டாது. நீ காங்கிரஸ் எப்படி கட்டெரும்பாக தேய்ந்து போயிருக்கிறது அவங்க கழகத்தில் சேர்ந்து. அதனால் நாங்கள் தனியாக நிற்கிறோம். எங்கள் தலைமையில் கூட்டணி காண்றோம். திமுகவும் சரி அதிமுகவும் சரி எப்பவுமே அவங்க வந்து கூட்டணிகள் வச்சு ஒரு அரித்மெட்டிக் பேலன்ஸ் ஏற்படுத்தி அதன் மூலமாக மட்டுமே வெற்றிகளை பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். நாங்க வந்து இந்த முறை எங்கள் கூட்டணியில் யார் வருவாங்கன்னு தெரியாது. தனியாக அரித்மெட்டிக் அடிப்படையில் வர்றது. அப்ப நீங்க பெற வெற்றி மட்டும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றீங்க? அப்படி சொல்ல வரல. எங்க கூட்டணி இந்த முறை அமைத்த போது களம் வேற மாதிரி இருந்தது. இந்த நேரத்தில் எங்கள் கூட்டணிக்கு யாருமே வரமாட்டார்கள் என்று விமர்சனம் வைக்கப்பட்டது. இருந்தாலும் தனியாக களம் காணுவோம்னு எங்கள் தலைவர் எடுத்த முடிவு எங்களுடைய பலத்தையும் எல்லாரும் இத்தனை நாள் வைத்து கொண்டிருந்த விமர்சனத்தையும் தவிடுபொடியாக்கியது. திமுக 9% வாக்குகளை இழந்தது. அதிமுக 11 இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஒரு இடத்துல 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. பாஜகவின் பலத்தை மிக துல்லியமாக நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் நிரூபித்திருக்கிறது. அதனால இந்த முறை இங்கே நடக்கிற இடைத்தேர்தல் பொதுவாகவே நீங்க பாஜகவோட பலம் பத்தி பேசுறீங்க. ஆனா ஏற்கனவே அந்த தொகுதியில பலமா இருந்த பாமகவோட பலம் இப்ப என்னவா இருக்கு? எங்க கூட்டணியில தான் இருக்காங்க. பாஜக கூட கூட்டணியில இருந்ததுனால இந்த வெற்றியை பெற முடியலன்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. இந்த வெற்றினா இப்ப நாங்க இந்த தேர்தலில் கூட மக்களவை தேர்தல் கூட விக்கிரவாண்டியில அதிமுக எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 70,000 வாங்கியிருப்பாங்க மக்களவை தொகுதியில். மக்களவை 2019 வாங்கினதுல 92,000 வாக்குகள் வாங்கியிருப்பாங்க. ஒரு 20% வாக்குகள். 2019 அதிமுக வாங்கின வாக்குகள் 1,13,763. அந்த தேர்தல்ல இருந்தது. அந்த தேர்தல் மட்டும் இல்ல, இந்த தொகுதியிலே பதிவான அதிகபட்ச வாக்குகள் அதிமுக வாங்கியிருக்காங்க. அந்த சமயத்துல அப்போ பாமக அதிமுக கூட கூட்டணியில இருந்தாங்க. கண்டிப்பாக. ஆனா இப்போ பாமக கூட்டணியில பாஜக இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் பெற்ற அந்த வாக்குகளோட எண்ணிக்கை நம்ம இங்க பாக்குறோம். அதனாலதான் யாரோட பலம் யாரோட பலவீனமா இந்த கூட்டணி மாறி இருக்கு அப்படின்றது கொஸ்டின் ஆக்கப்படுது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம். இப்போ அதிமுகவோட வாக்குகள் யாருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்றதுதான் முக்கியமா இப்போ ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. திமுகவுக்கு தான் அது டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு திரு எஸ்கேபி துரைக்கருணா. அதை திரு ரவீந்திரன் துரைசாமியும் ஆமோதிக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த தேர்தல் புறக்கணித்தது என்பதே அடிப்படை தொண்டர்களிலிருந்து நிர்வாகிகள் வரை பெரும்பாலானோர் இது ஏற்கலை. நிச்சயமாக இந்த தேர்தலில் நின்று இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்பட்ட அந்த சரிவு பின்னடைவு இந்த தோல்வியை தாண்டியும் இங்கே களத்தில் நாம் இறங்கியிருக்கிறோம். அங்கே இருக்கிற ஒரு 65,000-70,000 வாக்குகள் கடந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைச்சிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கலாம். அப்படி பெறுகிற பொழுது நம்ம அடுத்தடுத்த தேர்தல்களில் நமக்கு இது வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையை அதிமுகவினருக்கு ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற பார்வை தான் இருந்தது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை, ஒட்டுமொத்தமாக அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி புறக்கணிச்சிட்டாரு. அதற்கான காரணம்னு சொன்னது தொடர் தோல்வி அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுறதை தவிர்க்கிறதுக்காக கூட இந்த முடிவு எடுத்திருக்காரோ? இல்லை, ஒரு அரசியல் களத்தில் ஜனநாயக ரீதியில் தேர்தலை எதிர்கொள்வது தான் புத்திசாலித்தனம். முன்னே அப்போ பண்ணாங்க, 2009 பண்ணாங்க, 2008 பண்ணாங்க. அதெல்லாம் அந்த காரண காரியங்கள்லாம் தேவையில்லை. இன்று ஒரு பலகீனமான நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பது உண்மை. அதனால் இதை தவிர்த்திருக்கக்கூடாது என்பதுதான். அவர் பணபலம், படைபலம், அதிகார பலம் இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியலை. ஈரோடு கிழக்கு தேர்தலில் என்ன மாதிரிலாம் நடந்தது அப்படிங்கிறப்ப நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இது ஒரு பெரிய இடைத்தேர்தல் மூலம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச கட்சி.
கட்சி தொடங்கிய 6 மாதத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் சந்திக்காத வன்முறையா? நீங்கள் சோடா பாட்டிலையும் சைக்கிள் செயினையும் அங்கே தான் அறிமுகப்படுத்தினாங்க. மிகப்பெரிய வன்முறையை அந்த 1973 மே மாதம் நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், கட்சி தொடங்கிய 6 மாதத்தில் ஒருவர் கொல்லப்பட்டார், ஒருவர் கால் வெட்டப்பட்டார், பல நூற்றுக்கணக்கானவர்கள் அடித்து மண்டையை உடைச்சு பண்ணாங்க. அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சு மிகப்பெரிய வன்முறையை எதிர்கொண்ட கட்சி தான். அன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை? 6 மாதம்தான். மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், ஆகப்பெரிய தலைவரான பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பெரும் அரசியல் கட்சிகள் வேட்பாளர் அந்த பகுதியில் பிரபலமானவர்கள். திமுகவின் பொன்முத்துராமலிங்கம், NSV சித்தன் ஸ்தாபன காங்கிரஸில், கரு சீமச்சாமி இந்திரா காங்கிரஸில், இந்த 3 அறிமுகமான வேட்பாளர். புதிய வேட்பாளர் மாயத்தேவர், புதிய சின்ன ரெட்டலை, 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு வெற்றி பெற்ற கட்சி அதிமுக. 52 வருஷத்துக்கு பிறகு ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க முடியலைன்னா அந்த தொண்டர்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். அந்த நிலை அப்போ அந்த தலைமையோட முடிவு சரியாக எடுக்கப்படல அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமாக தலைமையினுடைய முடிவு சரியாக அல்ல. தலைமை சரியான திசை வழியில் போகவில்லை. தலைமை எடுக்கிற முடிவு சரியானது இல்லை என்று அதிமுக தொண்டர்கள், அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள் கருதுவார்களே, ஆனால் அந்த தலைமைக்கே பாடம் புகட்டுவார்கள் என்பதற்கு உதாரணம் தான் 1996 மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோற்றதும் கட்சி தோல்வியடைந்ததும். கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் அந்த எதிர்ப்பு மனநிலையில் இருந்ததனுடைய வெளிப்பாடு தான். இன்றைக்கு அந்த எதிர்ப்பு மனநிலை இருந்ததுனால தான் 2,06,00,000 திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார்ல, 1 கோடி கூட வரல, 92 லட்சம் தான் அந்த தேர்தலில் கிடைச்சிருக்கு. மிச்சம் 1 கோடிக்கு மேலே எங்கே போனாங்க? அப்போ இந்த எதிர்ப்புணர்வை சம்பாதிச்சுக்கிட்டே வர்றார். அப்போ இது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் கட்சியினுடைய உணர்வுகளை, தொண்டர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அது மதிக்காதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த தேர்தலை புறக்கணித்தது என்பது ஏற்க முடியாது. புறக்கணிச்சிட்டாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்காளர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் வாக்களிக்காதீங்க சொல்லியிருக்கலாம். அல்லது இந்த தேர்தலில் ஜனநாயக ரீதியில் ஒரு தனிநபர் வாக்களிப்பது என்பது உரிமை என்ற அடிப்படையில் நீங்கள் உங்கள் மனச்சாட்சிப்படி வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லலை. இப்போது என்ன ஆயிடுச்சு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் போயிருக்கு, பாமகவுக்கும் போயிருக்கு, நாம் தமிழருக்கும் போயிருக்கு. இப்போ வாக்கு சதவீதம் நம்ம பார்க்குற பொழுது அந்த 67,000 ஓட்டு பிரிஞ்சிருக்குன்னு தானே நம்ம பார்க்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கியது அதிமுக தலைமை அப்படிங்கிறது தான். இது ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிறது தான் அதிமுகவில் பயணிக்கிற முன்னணியினரும் சரி, இப்போ இருக்கிற அடிப்படை தொண்டர்களுடைய உணர்வாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. திரு இடும்பாவனம் கார்த்திக் நாம் தமிழரிலிருந்து இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு இடும்பாவனம் கார்த்திக். இப்போ நாம் தமிழர் கட்சி 2019 இடைத்தேர்தலிருந்து விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டிடுறீங்க. 3வது இடத்துலையும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது.